You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ச்சியாய் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கவும், வசனங்களை கவனிக்கவும் ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த உலகத்தில் நாம் செயல்பட போகிறோம், வசனத்தை அறிந்து கொள்ள போகிறோம். நமக்கு பகுதி பகுதியாய் தான் இவைகள் போதிக்கப்படுகிறது. சுருக்கமான முறையில சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய போதகர்கள் நம்ம மத்தியில் வந்து இந்த வசனங்களை நமக்கு விளக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல நாம் அநேக வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். 23ஆம் வசனம் வரை நாம் தியானித்தோம். இப்போது 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம மத்தியில் ஜெயக்குமார் அவர்கள் முதலாவது விளக்கி சொல்ல போகிறார்கள். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு கடந்து போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையின் வடிவத்திலே சொல்லப்பட்டதான பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையின் வடிவத்திலே சொல்லப்பட்ட சத்தியங்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், வெளிப்படுத்தின புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். 7 சபை என்பது 7 காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து அவருடைய 2ஆம் வருகை மட்டுமாக 7 காலங்களாக அது பிரித்து பார்க்க பொழுது புரிகிறது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட ஓமைகளை நாம் பிரித்து ஒவ்வொரு ஓமைகளையும் ஒவ்வொரு காலத்துக்கு உள்ளே அடக்கி நாம் தியானித்து பார்த்தால் இதனுடைய ரகசியங்கள் நன்றாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி சபையினுடைய காலத்திலும் கடைசி ஓமையின் சொல்லப்படுகிறதான வலையினுடைய ஓமையத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதில் விசேஷமாக 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்ல விதையும் களையும், நல்ல விதையும் களையும். பாருங்க, நல்ல நிலம் அதை குறித்தும் சொல்லுகிறார், நல்ல விதையை பற்றியும் சொல்லுகிறார். அதனோடு கூட சேர்ந்து களை. களை என்றால் என்ன முதலில் நாம் தெரிந்து கொள்ளணும். களை என்றால் அது நல்ல விதைக்குள்ளே வருகிறதான அவைகளை சேதப்படுத்தக்கூடிய தன்மை உடையதுதான் இந்த களைகள். அப்ப ஆண்டு 24 பார்க்கும் பொழுது வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தான் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வேறொரு காரியத்தை ஆண்டவர் அவருக்கு சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் தன் நல்ல நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்திலே நல்ல விதை விதைக்கிறான். நல்ல விதையை தன்னுடைய நிலத்திலே அவன் விதைக்கிறான். இதை ஆண்டவர் முன்வைத்து சொல்றாரு. 25 சொல்லுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில். நிலத்தை விதைத்தவன், நிலத்தை நல்ல விதைத்தவன் நித்திரை பண்ணுகையில். அப்படி என்றால் இதை என்ன காட்டுகிறது? பொறுப்பில்லாமல் இருக்கிறதான ஒரு காரியத்தை காட்டுகிறது. பராமரிக்க போகாமல் இருக்கிறது காட்டுகிறது. வேலி அடைக்காமல் இருக்கிறதை காட்டுகிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யார் வரணும்? அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போனான். இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில நல்ல விதையை விதைத்து போகிறான். அடுத்து சொல்றார் அவனை குறித்து, அவன் நித்திரை பண்ணுகையில். இப்ப யார் வரா? நித்திரை பண்ணா யார் வருவான்? சத்துரு வரா. சத்துரு என்ன பண்றான்? அதே நல்ல நிலத்துல அதே நல்ல விதை விதைத்த ஸ்தலத்திலேயே சத்துரு களைகளை விதைத்து விட்டு போகிறான். அப்போ இந்த இடத்துல பொறுப்பில்லாம, பராமரிப்பு இல்லாம, வேலை அடைக்காம, நித்திரை பண்ண நிர்விசாரமா இருக்கிறவர்கள் செய்கிற அந்த கால நேரத்திலே பிசாசு வருவான். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
இது கடைசி காலத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் கள்ள ஊழியர்களும் கள்ள மேய்ப்பர்கள் கூட வருவார்கள். நாம தாம் ஜாக்கிரதையா இருந்து நம் களத்தில் கொடுத்திருக்கிற மந்தையை பராமரிக்க வேண்டியதான நெருக்கத்திலே காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்ப என்ன நடக்கிறது? 26 பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது. இப்போ பயிர் நல்ல கோதுமை மணி விதைத்த நல்ல விதை, அது விதைத்த பிறகு அது பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட பொழுதோ களைகளும் காணப்பட்டது. இப்ப வேலைக்காரன் எஜமான பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 27 வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்திலே வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகளை எப்படி உண்டானது என்றார்கள். இப்போ எஜமான பார்த்து வேலைக்காரன் கேட்கிறான், என்னுடைய எஜமான் தன்னுடைய நிலத்தில நல்ல நிலத்தில் விதைத்தாரு, ஆனால் இப்போது பார்க்கும் பொழுது பயிரோடு கூட களைகளும் வளர்ந்து இருக்கிறது. அதாவது நீர் நல்ல விதையத்தான விதைச்சீங்க, களைகள் எப்படி? அப்ப களைகள் எப்படி வந்துச்சு? அப்போ அந்த எஜமான் அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. இப்ப வேலைக்காரனுக்கு ஒரு குழப்பம். எஜமானுடைய நிலத்தில நல்ல விதைத்தான் எஜமான் விதைத்தாரு, கோதுமணி தான் விளைத்தாரு, ஆனா வளரும்போது பார்த்தா கூடவே ஒண்ணு வளருது. என்னன்னு பார்த்தா களைகள் வளருது. இதனுடைய அர்த்தத்தை அன்பான பாஸ்டர் பில்லிகிராமுடைய தகப்பன் ஐயா ஞானப்பிரகாஷ் ஐயா தான் இதனுடைய விளக்கத்தை எனக்கு நான் அவரோடு கூட பழகும்போது சொன்னாரு. இதனுடைய அர்த்தத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த நாட்களிலே அநேக கள்ள ஊழியங்களும் கள்ள போதர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அவங்களும் இருக்கிறாங்க. நாங்களும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்க, நாங்களும் கர்த்தரால் பயன்பட்டு சொல்றாங்க. இதற்கான விளக்கத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தார். அப்போ நமக்குள்ளே கேது, இப்படி எல்லாம் துர்மார்க்கமா சொல்றாங்களே, துர்மார்க்கமா செயல்படுறாங்களே, இவங்க எல்லாம் என்னன்னாக்கா, இவங்களை விதைத்தது தேவன் அல்ல, பிசாசு. பிசாசு விதைத்து இருக்கிறான். இப்ப நீ அது அறுக்கவுக்கு இவங்களை விட்டு பிரிக்க போனாக்கா நல்ல ஊழியக்காரன் கூட பிடிங்கிடுவேன். அதனால ஆண்டவர் வளர விடுறாரு. இப்ப அவங்க சொல்லுவாங்களா, இந்த கலை சொல்லுமா, அதோடைய அர்த்தத்தை அவர் சொன்னார். கலை சொல்தான், நானும் எஜமானுடைய நிலத்தில் தான் நான் இருக்கிறேன். இந்த கலை என்ன சொல்தான், நான் இப்ப எங்க இருக்கிறேன்? எஜமானுடைய தோட்டத்தில் தான் இருக்கிறேன். எஜமான் என்னை பராமரிக்கிறாரு, எஜமான் எனக்கு வேலி அடைக்கிறாரு, எனக்கு நீர் பாய்ச்சுறாரு, நான் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு எரு போடுறாருன்னு யார் சொல்றது? கலையும் சொல்லுது. ஆனா இத்தனையும் செய்து யாருக்குன்னா அந்த நல்ல விதைக்குத்தான் அந்த எஜமான் செய்யறாரு. ஆனா கூடவே எது இருக்குது? கலை இருக்குது. அது சொல்லுது, நானும் எஜமானுடைய தோட்டத்தில் இருக்கிறேன், எஜமான் எனக்கு தண்ணீர் காட்டுறாரு, எனக்கு எரு போடுறாரு, என்னை வேலி அடைக்கிறாரு, என்னை பராமரிக்கிறார் என்று கலை சொல்லுதான். அது போல இந்த உலகத்துல அநேக ஊழியர்கள் என்ன சொல்றாங்களா, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் கள்ள மேய்ப்பர்களும் நாங்களும் எஜமானுடைய தோட்டத்துக்கு தான் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி திருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அவன விளக்கத்தை பார்க்கும் பொழுது அதற்கு அந்த வேலைக்காரன் கேட்கிறான், அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். எஜமான் சொல்றாரு, சத்துரு அதை செய்தார். அப்போ வீட்டு எஜமான் வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகளை எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றார். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில பிசாசு அநேகரை விதைத்திருக்கிறார். அப்போ தேவனும் நல்ல விதை விதைத்திருக்கிறார், விதைக்க வைக்கிறார். அதுதான் பிசாசு என்ன செய்தான், அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள போதர்களை கள்ள ஊழியத்தை எல்லாம் உருவாக்கி விதைத்து வச்சிருக்கிறார் பூமியில. அது சத்துரு தான் விதைத்து இருக்கிறார். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டாங்க. உடனே வேலைக்காரர் கேட்டாங்க, நம்ம பிடிங்கலாம், சத்துரு விதைச்சான் இல்லையா, அது கோதுமை மணியை அழிக்குது, நிலத்தை கெடுக்குது, நாங்க போய் பிடுங்குறோம். எஜமான் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமை மணியை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க. எஜமான் சொல்றார் பாருங்க, நீங்க என்ன செய்வீங்க, களைகளை தான் போவ, யதார்த்தமா கோதுமை மணி கூட நீ பிடுங்கிடுவ. ஆண்டோட நோக்கம்னா ஒரு கோதுமை மணி கூட வீணாடு போடக்கூடாது. நான் விதைத்தது ஒண்ணு கூட
வளர்த்து விடு, வளர்த்தும் விடு. ஆனா ஒரு காலம் வச்சிருக்கிற. என்ன காலம்? அறுப்பு மட்டும் வளர விடுங்க. ஏன்னா அறுப்பு மட்டும் வளருடுன்னா கோதுமை மணிதான் அது கனி கொடுக்கும். ஆனா களை என்ன செய்யாது? கனி கொடுக்காது. வளர விடு, வளர்த்தோம். நம்ம தண்ணி பாய்ச்சோம்னா சேர்ந்து வளருது. என்ன சேர்ந்து ஏன்னா சத்துரு விதைச்சு இருக்கிறான். நீ போய் பிடுங்கும் பொழுது தவறுதாக கோதுமணி பிடுங்காதபடி விட்டுடு. அதுக்கு 30 வசனம் சொல்றாரு, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி. அப்ப அறுப்புகள் வளர்த்தோம். ஆனா நான் அறுப்பு காலத்துல நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமை மணியோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னேன் என்றார். இதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய அர்த்தம், கலை என்றால் என்ன, எப்படி உலகத்தினுடைய முடிவு எப்படியெல்லாம் செய்வார் என்று 36 43 வரை இருக்குது. அதை தொடர்ச்சியாக பாஸ்டர் மில்கை அவங்க பேசுவாங்க. ஆனால் உலகத்திலே ஒன்று மட்டும் நாம தெரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளைகள், தேவன் நல்ல விதைகளைத்தான் நல்ல நிலத்தில் விதைத்திருக்கிறார். சத்துரு களைகளை விதைத்திருக்கிறார். அந்த சத்துருகள் விதைத்த அதே நிலத்தில் தான் இந்த கோதுமணியும் இருக்கிறது. அதற்கு தான் நீர் பாய்ச்சுவான் எஜமான். கோதுமை மணிக்குத்தான் நீர் பாய்ச்சுவான், எரு போடுவான், வேலி அடைப்பான், பராமரிப்பான், பாதுகாப்பான். எல்லாமே கோதுமணிக்கு தான் செய்யறான். ஆனா கலையும் சொல்லுமா, எனக்கும் எஜமான் தண்ணி காத்துறாரு, எனக்கும் எரு போடுறாரு, என்னையும் வேலி அடைக்கிறாரு, என்னையும் தினந்தோறும் பார்த்துட்டு அவர் பார்க்குதெல்லாம் கோதுமை மணிக்குதான். ஆனா இவனும் சொல்லுவான். அது போல இந்த உலகத்தில கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள், நானும் எஜமானுக்கு தான் செய்யறேன், நாங்களும் தேவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க. கள்ள போதர்கள் இருக்கிறாங்க, கள்ள கிறிஸ்து இருக்கிறாங்க, கள்ள உபதேசங்கள் இருக்கிறது, கள்ள பாடல் ஆராதனை இருக்கிறது. மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்டா சொல்லுவாங்க, தேவன் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் ஞானத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லுவார்கள். எப்படி இந்த கலை சொல்லுகிறதை போல இந்த கடைசி நாட்களில் மக்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் யூடியூப் சேனலில் பார்க்கும் பொழுது தேவ சபைக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக அநேக போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்களை காணும் பொழுது, அவங்களுடைய பார்க்கும் பொழுது, அவர்களுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது சபை ஜாக்கிரதையா இருக்கணும். இது சாத்தான் சத்துரு விதைத்த கலைகள். அது வளரும், அது வளரும். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, வளரும். எது மட்டும் சொன்னா அறுப்பு காலம் மட்டும் வளரும். அறுப்பு காலத்திலே கர்த்தர் வேலையாட்கள் சொல்வாரு, முதலிலே நீங்க இந்த கலைகளை பிடுங்க, அருங்க. அது சுட்டெரிப்பதற்காகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதற்கு அல்ல. இந்த பகுதியில் உள்ள காரியங்களை நாம் விளக்கி சொல்ல இருக்கிறோம். ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை 3 குறிப்பான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் இருக்கிற ஜான் பீட்டர் அவர்கள் நமக்கு விளக்கி கொடுக்க போகிறார். 31ஆம் வசனத்தில் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஏற்கனவே ஓமைகள் மூலமா கதைகளின் வாயிலாக சொல்லப்பட்டு வருகிறது. இது இந்த அதிகாரத்தில் 3வது ஒரு ஓமை, 3வது காரியம். என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் முக்கியப்படுத்துறார். நோக்கம் என்ன? பரலோகத்துக்கு எல்லாரும் வரணும். ஆண்டவர் அவர் வந்ததே பரலோகத்திலிருந்து வந்தவர். பூமியில இருக்கிறவங்க வசனத்தை கேட்டு வாழ்க்கை மாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதற்காக ஆண்டவர் செய்த தியாகம் ஏராளம். அதை பகுதி பகுதியாய் படிக்கும்போது, வியாக்கியானம் பண்ணும்போது புரிந்து கொள்ள முடியும். கடுகுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் தன் நிலத்திலே விதைக்கிறான் என்பதாக. இப்ப கடுகு என்பது சிறிய ஒன்றுதான், சிறியது. சின்னது இருந்தாலும் அந்த சிறிய கடுகு அது நல்ல நல்ல தன்மை நிறைந்தது. நல்ல அது அநேகருக்கு ஆரோக்கியமாய் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க, ருசி கொடுக்க,
இப்படி நிறைய விஷயம் இருக்குது, ஒன்னொன்னுக்கும் போடுவாங்கல்ல. ஆகார விஷயத்தில் கடுகு இல்லாம உபயோகிக்க மாட்டாங்க. சரிங்க, சிறியது எது அப்படின்னு சொன்னா, இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்குன்னு அவர் சொன்னதுக்கு காரணம், ஒரு மனுஷன் நிலத்துல விதைச்சானா சகல விதைகளிலும் சிறியதுதான் வளரும் போது பெருசு. இப்ப இந்த உலகத்துல கடுகு விதைக்கப்படுகிறது. உலகம் என்பது நிலம், உலகம் என்பது நிலம். கடுகு என்பது சின்னது, அது விதைக்கப்படுகிறது. என்ன, ஆண்டவர் இயேசு ஒருத்தவர் தான் பரலோகத்திலிருந்து வந்தார். வந்த பிறகு அவர் ஒருவர் தான் வந்தார். வந்த பிறகு கொஞ்சம் சீஷர்களும் ஒரு 12 பேர், அப்புறம் அவரை பின்பற்றி வந்தாங்க. அவர்களுக்கு எதை கொடுத்தார்? அவர்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். உலகமாகிய நிலத்திலிருந்து அவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் எதை அவர்களுக்கு போதித்தார்னு சொன்னா, அவர்கள் புரியும்படி வசனத்தை சொன்னார். வசனம். அப்ப அந்த வசனம் அவர்கள் உள்ளத்திலே என்னவாய் ஆனதுன்னு சொன்னா, முழுமையாய் விழுந்தது. முழுமையானவர், பரிபூரணமானவர், ஒரே ஒரு தெய்வம் பரலோகத்திலிருந்து இந்த பரந்த தேசத்திலே, உலகத்திலே, நிலமாகிய உலகத்தில் வந்து, அல்லது இருதயம் வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த வசனம் போதிக்கப்பட்டது. முதல் ஆயத்தம் என்ன? ஒரு சிறிய கூட்டம். கடுகு சின்னது, ஒரு சிறிய கூட்டம். அந்த சிறிய கூட்டத்தின் உள்ளத்திலே வசனத்தை போட்டு 3 வருஷம் பயிற்சி கொடுத்து தெளிவாய் நடத்தினார். அதன் பிறகு அவருடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குட்பட்ட காரியம் நிறைவேறும்படி அவர் சேவை முடிந்த பிறகு சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு, இப்போ அவங்க தொடங்கின இடம் நீங்க ஏற்கனவே சொன்ன போல எருசலேம் பூமியின் இருதயம்னு. அந்த இருதயம், அந்த சின்ன இருதயம், நாம எருசலேம் தான் வைத்துக் கொள்ளுவோம். எருசலேமிலே உருவாக்கப்பட்டவர்கள் தான் இருந்தவங்க. எருசலேமில் உருவானவங்க, அங்கதான் இயேசு வந்தார், அங்கதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அங்கதான் சீஷர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை தான் பக்குவப்படுத்தினார், அவர்களுக்கு தான் போதனையை கொடுத்தார், அவர்கள் இருதயத்தை தெளிவாக்கினார், அவர்களுக்கு சொன்னார், உலகம் முழுவதும் போயிட்டு என் வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், 17:20 மத்தேயுல, உனக்கு விசுவாசம் இருக்கணும். இந்த கடுகு விதை பெரிதாய் மாறி செயல்பட வேண்டுமானால், சிறிய அளவுள்ள இந்த கடுகு முழுமை நிறைந்த ஒன்று, இது உலகம் முழுவதும் பலன் கொடுக்க வேண்டுமானால் விசுவாசம் இருக்கணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் அப்படின்னு சொல்றாரு. சீஷர்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தார். நீ விசுவாசத்தோடு ஜெபித்து, விசுவாசத்தோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ சேவையை செய்யும் போது அது தேவ ராஜ்யம் பரம்புன்னு சொல்லி. அப்ப அதன் பிறகு பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல எருசலேமில தொடங்குனது, இப்போ உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பெருகி இருக்கு, உலகம் முழுவதும். அப்ப இங்க பாருங்க, கடுகு சின்னதுதான், விதைக்கு ஒப்பன, அது சின்னதுதான், வளர்ந்தது, பெருசானது, ஆகாயத்து பறவைகளின் கிளைகளில் வந்து அடையும்படி மரம். இந்த உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் இப்பொழுது இந்த தெய்வீகத்துக்குள்ளே வருவதற்கு, இந்த சத்தியத்துக்குள் வருவதற்கு தொடக்கம் சின்னது, பெரிய அளவில் இன்னைக்கு மாறி இருக்கிறது. இது அதுக்குள்ள இருக்கிற விஷயம். 33 சொல்றாரு, வேறொரு உவமையை சொல்றாரு. அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. அதை ஒரு ஸ்திரீ எடுத்தால் முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில, இது விளக்க வார்த்தையா சொல்ல முடியாது. அப்ப என்னன்னு சொன்னா, புளித்த மாவுன்னா அந்த உலகம் வந்து தேவராஜ்யம் பரிசுத்தமானது, தூய்மையானது. அந்த தூய்மையான வார்த்தை, தூய்மையானது எங்க வந்திருக்குன்னா நிலைக்குள்ளே உலகம். அப்போ உலகத்துல அந்த புளித்த உலகத்தில் புளித்த அனுபவம் என்பது துர்க்குணம், பாவங்கள். அப்ப இங்க வந்த பிறகு ஒரு ஸ்திரீ அதை எடுத்து அடக்கி வைத்தாள். ஸ்திரீ என்பது சபை. அப்ப சபையானது அந்த தெய்வீக பூரணத்தை உள்ள அடக்கினது. அப்ப அது என்ன ஆயிடுச்சு பாருங்க, அப்படி அடக்கி வைத்த பிறகு அது முழுவதும் புளிக்க வரைக்கும் சொன்னா,
எல்லாருக்குள்ள புளித்த உலகம், துர்க்குணம், கெட்ட இதயம் உள்ள மக்கள் மத்தியிலே தேவ வார்த்தை சொல்லப்பட்ட போது அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாறினார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணார் அப்போஸ்தலர் 2ல. அந்த இருதயம் எல்லாம், அந்த கடினப்பட்ட இருதயம், கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அங்கே ஜனங்கள் இருதயம் குத்தப்பட்டார்கள், சபையாக மாறிவிட்டார்கள், சபைக்குள்ளே வந்தார்கள். அப்ப இதெல்லாம் என்னவா, ஓமைகளோட பேசினார் சொல்லும் போது இது சங்கீதம் 78:2 சொல்லி இருக்கு. சங்கீதம் 78:2 இந்த என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகள் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. காரியம் என்ன? சின்ன ஒன்று பெரிதாய் மாறினது, திருச்சபை உருவானது. இன்றைக்கு உலகம் முழுவதும் சகல துர்க்குணம் நீங்கி தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்கிற முழு விளக்க ஆழமா சிந்தித்தா இந்த கருத்து தான் இதிலிருந்து அதிகமாய் வெளிப்படும். அப்போ இந்த வசனத்துக்கான விளக்கங்களை நம்ம கவனிச்சுக்கிட்டு வரோம். அடுத்தது நீங்க பாப்பீங்கன்னாக்கா, ஆண்டவர் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் அந்த காரியங்களை குறித்து நம்ம மத்தியில பேசிட்டு போனாங்க. அந்த வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 36 தொடர்ச்சியா 43 வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல அதை விளக்கி சொல்லுகிறார். அந்த விளக்கத்தை நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பேச போகிறார். பிரியமானவர்களே, இங்கே விதையை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளை இயேசு, கடுகு விதை, புளித்த மாவு, இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனார். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது உவமைகளாலேயே கர்த்தர் தமது ஜனங்களோடு அவர் இடைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் அவர் உபதேசித்து அவர்கள் வீடுகளை அனுப்பி விட்ட பிற்பாடு அவர் வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கனிகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். கலைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேக முறை அவர் உபதேசித்து வீட்டுக்கு போனாலும், வீட்டுக்கு போயிட்டு ஜனங்க போறாங்களாம், பின்பற்றி போறாங்களாம். அதுதான் சத்தியம் பேசப்படுகிற இடத்துல ஜனங்கள் குவியலாய் குவிந்து கொண்டே இருப்பார். யார் அப்படி வந்தாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார், தேவ ராஜ்யத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான்னு பாக்குறோம். நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடன் அவரிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவர், விசுவாசிக்கிறோம் என்றான் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தார். இயேசு வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் அங்க வந்துட்டான். அதே போல நம்ம 13ஆம் அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். அப்ப திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்துல வந்து விட்டார்கள். அப்போ இயேசு எங்கு சென்றாலும், யார் என்ன கேள்வியை கேட்டாலும் நிதானமாய் ஆண்டவர் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆண்டவர் ஓமையை சொல்லிட்டு போயிட்டாரு. இவனுங்களுக்கு தூக்கம் வரல, இவனுங்களுக்கு படப்படம் என்னத்தான் இவர் பேசுறாருன்னு புரியலையே. யார் விதைக்கிறது, என்ன விதை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. இப்ப அதனால வீட்டுக்கு அவரு எல்லாரும் அனுப்பிச்சுட்டு இவரு வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களோட பேசுறார். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அதாவது நானேன்னு சொல்றேன், நான் தான் நல்ல விதையை விதைக்கிறது. ஆமா, நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நிலம் உலகம். நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. நிலம் உலகம். அப்போ மனுஷகுமாரன் இயேசு உலகத்தில் விதையை விதைக்கிறார், விதையை விதைக்கிறார். நல்ல விதை தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள். நல்ல விதை, குட் சீட் யார்னா தேவ ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். கலைகளா வருவாங்க, நல்லவங்களுக்கு உபத்திரவம் கொடுக்கறதுக்கு எப்பவுமே இருப்பாங்க. அவங்கள எப்பவுமே புறங்கூறி பேசுவதற்கு, காரியங்களை செய்வதற்கு சிலர் ஆண்டவர் என்ன பண்ண, கலைகளை போல வளர விட்டுறாரு. யார் அவங்கன்னா பொல்லாங்கனுடைய, பிசாசனுடைய புத்திரர்கள். தீமையா நடக்கிறவங்க கூட நல்ல வளர்ச்சியில இருப்பாங்க. ஆமா, நம்ம அவங்கள பார்த்து ஏன் இவங்களுக்கு ஒன்னா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் பண்ணிட்டு கூட இப்படி இருக்கிறாங்களேன்னு யோசிப்போம். ஆனா கலைகள் தான். ஆமா, அது என்னைக்குதாலும் கலை தான். இது காக்கா புறா கூட்டத்துல காக்கா
சாம்பல்ல போய் பிறண்டு நம்மளும் அது போலவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுச்சான். ஆனா மழை வந்த உடனே அதனுடைய நிறம் மாற்றப்பட்டு விட்டது. உலகத்துல ஒரு கதையும் உண்டு. இன்னைக்கு உண்மைதான், இன்றைக்கு கலைகள் தான் என்பது வளரும் பொழுது அது தெரியும். அதனுடைய குணதிசயங்களால் நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் உவமைகள் இப்படி பேசும்பொழுது கூட அவருடைய கனிகளால் நீங்கள் அறிவீர்கள். நல்ல மரம் கெட்ட மரம் என்பது கனிகளால தான் அறிவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அடுத்த ஆண்டவர் சொல்றாரா, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. எதை விதைக்கிறவன்? அப்போ கலைகளை பிசாசு. ஆமா, நல்ல விதை இயேசு விதைக்கிறார், தீமையான விதையை பிசாசு விதைக்கிறார். ஆமா, அந்த விதைக்கிறவன் பிசாசு. அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. இந்த அறுப்புன்றது உலகத்தினுடைய முடிவு காலம். அறுக்கல, முடிவு வைக்க இருக்குது, முடிவு இருக்குது. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இப்போ ஹார்வெஸ்ட் பண்றவங்க யாருன்னா தேவதூதர்கள். நம்மளதான் அறுக்க போறாங்க. ஆண்டவர் டைரக்டாவே அப்படியே பதில் சொல்லிடுறாரு. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆண்டவர் அருமையாக ராஜ்யத்தை குறித்தும் அழிவை குறித்தும் இந்த பகுதியில் அழகா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எடுத்து உரைக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் இயேசுவின் மேல விசுவாசம் வைத்திருப்பவர்களாகவும் தேவனுடைய ஆவினால் மீண்டும் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நிக்கதேமு யோவான் 3ஆம் அதிகாரத்துல கேட்கும்போது எப்படி மறுபடியும் பிறப்பது, எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய முடியும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3-8 வரைக்கும் பேசுறார். இதேதான் பேசுறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். எப்படி ஆண்டவரே கேட்கும்போது ஆண்டவர் விலைக்கு சொல்ல, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பது அவன் நினைச்சதுனா உலக பிரகாரமா. ஒருவன் பிறந்து வளர்ந்து பெரியவனாகி மறுபடியும் எப்படி தாயின் வயிற்றுல பிரவேசித்து 2வது முறை பிறக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. 41வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. அப்போ இந்த இடத்துல கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து தேவன் மிக திட்டம் தெளிவுமாக இங்கள் பேசுகிறார். அதாவது கடைசி நாட்களில் எப்படி தேவ தூதர்கள் இவங்களெல்லாம் சேர்ப்பாரு. தேவ தூதர்களை அனுப்பும் பொழுது எக்காலம் தொனிக்கப்படும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பாங்களாம். இப்ப ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அறுக்கிறவங்க தூதர்கள் என்று சொல்லி. அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது கடைசி நாட்களில் 4 திசைகளில் இருந்தோம் அவர்களை கூட்டி சேர்க்கிறது யாருன்னா தூதர்கள். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல கூட 21ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் சொல்ல, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொல்லாப்பையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதுல பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி ஆண்டவர் நிறைவேற்ற போகிற காரியங்கள் இங்க இருக்கிறது. மனுஷகுமாரனுடைய அந்த வருகையும் அவர்கள் அக்கிரமம் செய்கிறவங்க அதுல பிரவேசிக்க முடியாது என்பதையும் இந்த விதையின் மூலியமாக சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கடைசியா 43வது வசனத்துல ஆண்டவர் அருமையா இங்க சொல்லி முடிக்கிறாரு. என்னன்னா 43வது வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஒளியை போல அவர்கள் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்துல 41 - 54 வரைக்கும் நீங்க வாசிக்கிறவங்க நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. சூரியனுடைய மகிமையே வேறு, சந்திரனுடைய மகிமையே வேறு, நட்சத்திரனுடைய மகிமையே வேறு, பூமியில நட்சத்திரக்கு நட்சத்திரம் வேறுபட்டு இருக்கிறது என்று எல்லாம் ஆண்டவர் சொல்லி மரணத்தை குறித்தும் உயிர் தெழுதலை குறித்தும் ஆண்டவர் சொல்லிட்டு
கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ கடைசி நாட்களிலே தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அழிவு என்பது இல்லை, அவர்கள் நித்தியமா பரலோக ராஜ்யத்துல பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானை குறித்து லாசரை குறித்து சொல்லும் பொழுது அவன் பாதாளத்துல போய் வேதனைப்படுறான். தேவையில்லாத இந்த காரியங்களே தூதர்கள் அறுத்து அக்கினினால சுட்டெரிப்பாங்களாம். அக்கினியில அவன் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். அங்கிருந்து கூப்பிடுறான், எனக்கு பூமியில 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் இந்த வேதனை இடத்துக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம நல்ல விதையாய் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய கிரியைகளுடைய முடிவு பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். இந்த பூமியில வாழும் பொழுது நாம் கலைகளை போல பிசாசுக்கு இடம் இருந்தோம் என்றால் அக்கினியிலே நாம் தள்ளப்படுவோம். அப்போ இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய காரியங்கள் இன்னும் விளக்கி சொல்ல முடியும். நிறைய காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கான நேரம் கூடியதா இருக்கிறது. இந்த பகுதியில கடைசி மத்தியில 44 வசனத்திலிருந்து 46 வசனம் வரை நம்ம திரும்பி சொல்றவர் பெனியேசாய் அவர்கள் விளக்கி சொல்லுகிறார். எவ்வளவு நேரமாய் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தை பார்க்கும்போது நேரடியாய் எளிதாய் பார்க்கக்கூடிய உதாரணத்தை வைத்து உவமையாய் பேசினார். காரணம் என்னன்னு கேட்டா, வழி அருகே விழுந்த விதை. அப்போ எல்லாருக்கும் தெரியும், முள் அருகே விழுந்தது, பாறையில விழுந்தது, இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒன்று. இப்படியே சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாய் பார்க்கும்போது 38வது வசனத்துல நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், இப்படி எல்லாம் நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உவமைகளை சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு இங்க என்ன பண்றாரு, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்து இருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்குது. இப்போ காணாத ஒன்றை குறித்து நிலத்திலே புதைந்து இருக்கிற பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னா அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் அதை தேடி சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒரு அடையாளமாய் இது காணப்படுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை சற்றே வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்ப என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்றாரு, அந்த பொக்கிஷத்தை வாங்குவதற்காக என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் விற்று தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பார்த்து அதை கண்டுபிடிக்கிறார். அந்த நித்திய ஜீவனை கண்டுபிடிக்கிறார். ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ ஆராய்ந்து பார்த்து தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நித்திய ஜீவன். இப்போ இங்க பாருங்க, ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த மனுஷன் கண்டு அதை பற்றிய சந்தோஷத்தினால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதற்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரி. இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே விலை உயர்ந்தது. ஆரம்பத்துல பார்க்கும்போது சிம்பிளா சொல்றாரு, விதை, வழி, முள், பாறை. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஆழமான ஒரு சத்தியத்தை, பரலோகத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். இப்ப இவன் என்ன செய்யறாராம், அந்த வசனத்தின் படி பார்த்தா அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணும், தேடி பார்த்தாதான் அது கிடைக்கும். இப்ப இவர் என்ன பண்றாரு, தேடி பார்த்து என்ன செய்யறாரு, அந்த முத்தை வாங்குகிறதாக வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம கூட அந்த விலையுயர்ந்த முத்தாகிய அந்த இயேசுவை நாம தேடி கண்டுபிடிச்சு அவரால் வருகிறதான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் அதை என்ன பண்றதுல தேடுறது கிடையாது. அதனுடைய விலை எப்படிப்பட்டது என்று சொல்லி அநேகருக்கு புரியாமல் இருக்குது. ஏன்னு கேட்டா, அநேக நேரங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னன்ட்டு அநேகருக்கு புரியல, அவருடைய இரக்கம் என்னன்ட்டு புரியல. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தகப்பன் தன் பிள்ளை இடத்துல
ஒரு கல்லை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு வழி அருகே போய் நில்லு அப்படின்னு. போறவங்க வரவெல்லாம் கையில இருக்க கல்லை பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீ எதுவுமே சொல்லக்கூடாது, காட்டிட்டு 2 விரலை மட்டும் காட்டு. நாங்க அதே போல அந்த பையன் போயிட்டு வழியில் நிக்கிறான். என்னன்னு கேக்குறாங்க, கல்லை காட்டுறாங்க. 2 அப்படி காட்டின உடனே 20 ரூபாயா வாண்டான்னு போயிட்டாங்க. அதன் பிறகு அப்பா கிட்ட வந்து சொல்றான், நான் காட்டினேன் அப்படின்னு காட்டினேன், வேண்டாம் 20 ரூபாயா வாண்டான்னு போயிட்டாங்க. சரி, அடுத்து அவர் சொல்றாரு, அங்க ஒரு குப்பை மேடு இருக்கு, அங்க போயிட்டு நில்லு, அங்கேயும் போயிட்டு இப்படி காட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, 20 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்றுட்டு மறுபடியும் இப்படி காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே காட்டுறான். காட்டும் போது அதை பார்த்துட்டு 200 ரூபாயா, விலை கொஞ்சம் கூடிடுச்சு, 200 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டான்னு போயிட்டாங்க. கடைசியில அப்பா சொல்றாரு, நீ போயிட்டு இந்த ஜுவல்லரி அந்த கடை இருக்கு இல்லையா, அந்த கடை கிட்ட போய் நில்லு, இந்த தங்கம் வைரம் அதெல்லாம் விற்கிறாங்களே அந்த கடை கிட்ட போய் நின்று இப்படி கையை காட்டு. அப்போ வந்து கேட்பாங்க. அங்க போயிட்டு இப்படின்னு காட்டோன்னு 2 லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு வான்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அதெல்லாம் பாக்குறாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மதிப்பு மற்றவருக்கு தெரியல. ஆனா இந்த மதிப்பு தெரிஞ்சதுனால இந்த கல்லை வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்களாம். இன்றைக்கு இயேசுவின் மதிப்பு அநேகருக்கு தெரியல. அவர் யார், ஒரு பொக்கிஷம் என்பது அநேகருக்கு தெரியல. அவர் யார், ஒரு முத்து என்பது அநேகருக்கு தெரியாமல் இருக்குது. எங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது விதைகளை குறித்து பேசினவர் இப்போ விலையுயர்ந்த பொருளை குறித்து பேசுகிறார். அப்போ விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா, அவரை நாம் சுதந்திரித்து கொண்டால் நாம யார்தான், விலையேற பெற்றவர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும், தேடி போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றதுல, ஆண்டவரை தேடுறது கிடையாது. நம்ம ஜெபம் பண்ண உடனே டப்புன்னு வந்துடணும் அப்படின்னு நினைக்காங்க. அவரை தேடி போகும்போதுதான் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். இப்போ பாருங்க, தேடி போகும்போது எதை தேடி போகும்போது, முத்தை தேடி போகும்போது அல்லது பொக்கிஷத்தை தேடும்போது அந்த வழி எப்படி இருந்திருக்கான், இனிதாயிருக்கதாம், சமாதானமாயிருக்கதாம். அடுத்து அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஆமென். ஜீவ விருட்சம். இப்ப தேடி போறாங்க, அடைந்த உடனே அது என்னவா, ஜீவ விருட்சம். ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்லாத படிக்கு அது ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறது. அடுத்து அதை பற்றி கொள்ளுகிற எவனும், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்க அந்த பொக்கிஷத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த பரலோகத்தில் இருக்குதான அந்த முத்தை நாம் பற்றி கொண்டால் பாக்கியவான்களாய் இருப்போம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த பகுதிகள் நமக்கு இன்றைக்கு விளைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய எல்லா வசனங்களுமே பரலோக ராஜ்யத்தை தான் முன்குறித்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். தற்போது 46ஆம் வசனம் வரை இந்த பகுதியில நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வரப்போகிற பகுதியில நீங்கள் 47ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறீர்கள். திரும்பமாய் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம், இது பகுதி பகுதியாக விளக்கப்படுகிறது. எனவே அதுக்கு தான் சுருக்கமாய் உங்களுக்கு புரியும்படி சொல்லப்படுகிறது. நீங்களும் வசனத்தை வாசியுங்கள், வசனத்தின்படி உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். உலக வாழ்க்கை முடிய போது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் கலைகள் உங்க பக்கத்துல உங்க உயரத்துக்கு இல்லை உங்க உயரத்துக்கு மேலே நடந்தாலும் அதை குறித்து நீங்கள் யோசிக்காமல் நீங்களும் நானும் இயேசுவையே பின்பற்றுவோம். அவர் வருவாரு, வரும் நாளிலே அவர் எந்தத்தையும் பிரிப்பாரு, பிரிச்சு கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியிலே சுட்டெரிப்பார். அப்போ அவர் நியாயத்திருக்கிற நாளிலே உலகத்துல அது நடக்கும். தேவ தூதர்கள் அதை செய்வார்கள் என்பதையும் இயேசு துல்லியமா சொல்லி இருக்கிறதை இந்த பகுதியில நாம் தியானித்திருக்கிறோம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் பெற்றுக்கொண்டு சுயதனமாக உலக பிரகாரமாவே வாழ்ந்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. நியாயத்திற்க வரப்போகிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நேற்று கூட ஒரு இடத்துல நான் பேசும்போது சொன்னேன், 1 கோடி பேர் ஒரு பக்கம் அநீதியில இருந்து ஒரே ஒருத்தன் ஒரு பக்கம் நீதியில் இருந்தாலும் அவர் இந்த கோடியை கட்டி அழிச்சிருவாரு. ஒரு நீதிமானதான் அவர் தப்பு வைப்பாருன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி.
ஐயோ இவ்வளவு பேர் மடிய போறாங்களேன்னு பார்க்கவே மாட்டாரு. கொடுக்கிற காலத்துல நாம் மனம் திரும்பி தேவன் பக்கமாய் வந்து நாம் நிற்போமானால் கோடிகளாய் நாம் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்துல ஏறக்குறைய 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவ்வளவு ஜனங்கள் உலகத்துல இருக்கும்போது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு விதைக்கப்படுகிறது. அந்த வசனமாகிய விதை நம்ம இருதயத்துல வளர ஒப்பு கொடுக்கும் போது கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் போது நிச்சயமாய் ஆண்டவர் மென்மேல காரியத்தை செய்வார். இதை தியானிக்க இன்னும் நிறைய முறை படிச்சாலும் ஊழியர்களோடு கூட உட்கார்ந்து தியானிக்கும் போது நிறைய காரியங்களை தேவன் விளக்கி சொல்லி கொண்டு இருக்கிறார். எனவே நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த தியானத்துல பங்கு பெறுங்கள். இதை பார்க்குற நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை நீங்க பதிவு பண்ணலாம். அடுத்த பகுதியில மீதியான காரியங்களோடு சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்க எல்லாம் உங்க கிட்ட விடை பெற போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.